மாணவ செல்வங்களே, நம்ம அட்ஜெக்டிவில் பாசிட்டிவ் டு கம்பேரிட்டிவ், கம்பேரிட்டிவ் டு பாசிட்டிவ் எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தோம். நீங்கள் திரும்ப திரும்ப அதை ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஒரு புக்கில் கிராமர் புத்தகத்தில் எக்ஸசைஸ்லாம் ரொம்ப இருக்கும், மாடல் இருக்கும். அந்த மாடலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு எழுதி பார்க்கணும், சூப்பராக புரியும். இப்போ நம்ம அந்த அட்ஜெக்டிவ்ஸில் சூப்பர்லேட்டிவ் டு கம்பேரிட்டிவ், கம்பேரிட்டிவ் டு பாசிட்டிவில் 2 மாடல் இருக்குது. அந்த 2 மாடலாக பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்ன படம்லாம் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேர்ள்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க, இதில் இங்கே வந்து லில்லி அக்கா இருக்கா. அவங்க தான் இருக்கிற கேர்ள்ஸில் ரொம்ப உயரமாக இருக்காங்க. அவங்க தான் யார்? டாலஸ்ட் கேர்ள். டால்ங்கிற அட்ஜெக்டிவில் கம்பேர் பண்ணால் லில்லி தான் டாலஸ்ட் கேர்ள். லில்லி இருக்காங்க கான்செப்ட் எப்படி எழுதுவோம்? லில்லி இருக்காங்க, லில்லி இருக்காங்க. என்னவா இருக்காங்க? உயரமாக இருக்காங்க. த டாலஸ்ட். ஏன்னா கேர்ளில் இருக்காங்க, அவ்வளோதான் கான்செப்ட். இதுதான் சூப்பர்லேட்டிவ். இந்த சூப்பர்லேட்டிவ் புரிஞ்சுக்கிறோம். இதுதான் சூப்பர்லேட்டிவ். த டாலஸ்ட். லில்லி இஸ் த டாலஸ்ட் கேர்ள். த டாலஸ்ட் அப்படின்னு வந்தாவே இங்கே வர்ற கான்செப்ட் சிங்குலர் ஃபார்ம். அது ரொம்ப முக்கியம். இது வந்து சிங்குலர் ஃபார்மாக இருக்குது. த போட்டு சூப்பர்லேட்டிவ் வந்தால் பக்கத்தில் சிங்குலர் ஃபார்ம். லில்லி இஸ் த டாலஸ்ட் கேர்ள், அவ்வளோதான். இது ஒரு சூப்பர்லேட்டிவ். இங்கே பாருங்கள், யார் இருக்காங்க? மணி இருக்காங்க, மோகன் இருக்காங்க, ராஜா. ரொம்ப பேர் இருக்காங்க. நம்ம குறிப்பிட முடியும் மணி, மோகன், ராஜா. ஒவ்வொன்றும் யார்? த டாலஸ்ட் பாய்ஸ். டாலஸ்ட் பாய்ஸ், ஃபுல்லாக பாய்ஸ். அதில் மணி ஒருத்தன். அதான் கான்செப்டே. இப்போ மணி ஒருத்தன், மணி இஸ் ஒன்னா. மணி தான், மணி இஸ் ஒன்னா. மணி ஒருத்தன். எதில்? உயரமானதில். ஒன் ஆஃப் த டாலஸ்ட். யார் அவங்கெல்லாம்? யார்? பாய்ஸ். ப்ளூரல் ரொம்ப முக்கியம். இது ப்ளூரல். என்ன? இது சூப்பர்லேட்டிவ். இந்த சூப்பர்லேட்டிவில் மணி இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய்ஸ். நான் என்ன? ஒன் ஆஃப் த டாலஸ்ட். இப்போ பார்க்கணும், ரொம்ப பேர் டாலஸ்ட்டில் இருக்கான், அதில் ஒருத்தன் மணி. அப்போ இதில் என்ன கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, ஒன் ஆஃப் த சூப்பர்லேட்டிவ் வந்தால் ப்ளூரல் ஃபார்ம், தி சூப்பர்லேட்டிவ் வந்தால் சிங்குலர் ஃபார்ம். இந்த கான்செப்ட் நமக்கு புரியும். இதுதான் சூப்பர்லேட்டிவ் உள்ள கான்செப்ட். ரொம்ப பேர் உயரமாக இருக்காங்க, அதில் ஒருத்தன் மணி. மணி இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய்ஸ். ரொம்ப பேர் இருக்காங்க, அது லில்லி மட்டும்தான் உயரமான கேர்ள். அப்போ லில்லி இஸ் த டாலஸ்ட் கேர்ள். இந்த 2 கான்செப்டையும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இதை கம்பேரிட்டிவாக மாற்றணும். இப்போது ஆரம்பத்தில் சொல்லல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்போ போக போக நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ கம்பேரிட்டிவாக மாற்றப்போம். கம்பேரிட்டிவாக மாற்றையில் சப்ஜெக்ட் அப்படியே இருக்கும், ஃபர்ஸ்ட் நவுன் அப்படியே இருப்பார் லில்லி, அந்த வெர்பு அப்படியே இருக்கும், லில்லி இஸ். இதுக்கு கம்பேரிட்டிவ், த டாலஸ்ட்டுக்கு கம்பேரிட்டிவ்னா டாலர் தேன். வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், த சூப்பர்லேட்டிவ் சிங்குலர் ஃபார்ம்னா கம்பேரிட்டிவ், சப்ஜெக்டு வெர்பு, ஃபர்ஸ்ட் நவுனு வெர்பு கம்பேரிட்டிவ் ஃபார்ம் போட்டு, சூப்பர்லேட்டிவ் சிங்குலர் ஃபார்ம்னா இங்கே அடுத்து என்ன வரும்னா எனி அதர் சிங்குலர் ஃபார்ம். எனி அதர் சிங்குலர் ஃபார்ம். வேறு எனி அதர் கேர்ள். இதனுடைய பொருள் என்ன? எங்கள் லில்லி, நம்ம லில்லி அக்கா இஸ் டாலர் தென் எனி அதர் கேர்ள். எல்லா சிறுமிகளை விட லில்லி உயரமானவன். இதுதான் கான்செப்ட் கம்பேரிட்டிவ். இது புரிகிறதுக்காண்டி படத்தை போட்டு வளர்க்குறோம். நமக்கு அந்த இதெல்லாம் தேவையே இல்லை. Lily is the tallest girl. Superlative. The superlative singular form. The superlative singular form. Comparative மாத்திரக்கு என்ன பண்ணணும்னா, first noun verb comparative. The superlative singular form na comparative. Then any other singular form. Any other singular form. The superlative singular form
comparative any other singular form. The superlative singular form comparative than any other singular form. The superlative singular form comparative than any other singular form. இதை மனசுக்குள்ள வச்சுக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, லில்லி இஸ் டாலர் தென் எனி அதர்கள், இதில் மட்டும் எனி அதர் போட்டு அந்த சிங்குலர் ஃபார்ம், இது மட்டும் கம்பேரிட்டிவ். இதே மாதிரி தான் எல்லாமே. இங்கே பாருங்க, எக்ஸாம்பிள் எழுதுறேன். எக்ஸாம்பிள் எழுதுறேன். என்னது? எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக் அப்படின்னு. இது சூப்பர்லேட்டிவ். எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக், இது சிங்குலர் ஃபார்ம். இதே கான்செப்ட் தான். இது கம்பேரிட்டிவ். எவரெஸ்ட் இஸ் ஹையர் தென் எனி அதர் பீக், அவ்வளோதான். எவரெஸ்ட் இஸ் ஹையர் தென் எனி அதர் பீக். இதே ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணணும். இங்கே பாருங்க, அமெரிக்கா இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி. இது சூப்பர்லேட்டிவ். அமெரிக்கா இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி, த மோஸ்ட் பவர்ஃபுல். இதுக்கு கம்பேரிட்டிவ். இங்கே பாருங்க, அமெரிக்கா இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் எனி அதர் கண்ட்ரி. அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறோம். பாருங்க, அமெரிக்கா இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் எனி அதர் கண்ட்ரி. என்ன படிச்சிருக்கோம்? த சூப்பர்லேட்டிவ் சிங்குலர் ஃபார்ம் கம்பேரிட்டிவ் என்ன? தேன் எனி அதர் சிங்குலர் ஃபார்ம். அவ்வளோதான். அமெரிக்கா இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் எனி அதர் கண்ட்ரி. இவ்வளோதான். சூப்பர். இங்கே பாருங்க, காந்திஜி இஸ் த கிரேட்டஸ்ட் லீடர். ஒப்புமே கிடையாது. காந்திஜி இஸ் த கிரேட்டஸ்ட் லீடர். இருக்கிற மாதிரி நினச்சிக்கிற வேண்டியதான். இருக்கிறார். காந்திஜி இஸ் த கிரேட்டஸ்ட் லீடர். கம்பேரிட்டிவ். காந்திஜி இஸ் கிரேட்டர் தென் எனி அதர் லீடர். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இதே மாதிரி அப்படியே, இதே மாதிரி அப்படியே மாற்றிக்கிறோம். இதுதான் கம்பேரிட்டிவ் மாடல். ரைட், இது கம்பேரிட்டிவ். இது நம்ம கம்பேரிட்டிவ் தெரிஞ்சு போச்சு. இப்போ பாசிட்டிவ். பாசிட்டிவ் இதுக்கு எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னா, லில்லியை போல் யார் இருக்கா? யாராவது கால லில்லியை போல் யாருமே இல்லை. யாருமே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? நோ அதர் கேர்ள். அவ்வளோதான், நோ அதர் கேர்ள். இப்போ த சூப்பர்லேட்டிவ் சிங்குலர் ஃபார்மாக இருந்தால் பாசிட்டிவ்ல நோ அதர் சிங்குலர் ஃபார்ம். நோ அதர் சிங்குலர் ஃபார்ம் இஸ் வெர்பு இஸ். இந்த இஸ் வெர்பு போட்டாச்சு. இதுக்கு என்ன பாசிட்டிவ்? டாலர் தென் பாசிட்டிவ் என்ன? த டாலஸ்ட்டுக்கு பாசிட்டிவ் என்ன? அஸ் டாலஸ், சோ டாலஸ். இங்கே நெகட்டிவ் நோங்கிறது நோ நெகட்டிவ்னால சோ டாலஸ். யாரை போல்? நம்ம லில்லியை போல், அஸ் லில்லி. அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ டாலஸ். இது பாசிட்டிவ். இந்த கான்செப்டை பாருங்கள். நோ அதர் கேர்ள் இஸ் ஸோ டாலஸ் லில்லி. எனக்கு லில்லி இஸ் த டாலஸ்ட் கேர்ள். த சூப்பர்லேட்டிவ் சிங்குலர் ஃபார்ம். பாசிட்டிவ் எப்படி இருக்கும்னா நோ அதர் சிங்குலர் ஃபார்ம். நோ அதர் சிங்குலர் ஃபார்ம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ நோ அதர் சிங்குலர் ஃபார்ம் எழுதி, அந்த வெர்பு எழுதி, அதுக்கு பாசிட்டிவ் எழுதி, அந்த ஃபர்ஸ்ட் நவுனை சப்ஜெக்டை கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். நோ அதர் சிங்குலர் ஃபார்ம், வெர்பு, பாசிட்டிவ், அந்த சப்ஜெக்ட். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், லில்லி இஸ் த டாலஸ்ட் கேர்ள். நோ அதர் கேர்ள். கேர்ள் தானே, சிங்குலர் ஃபார்ம் தானே. நோ அதர் கேர்ள் இஸ் ஸோ டாலஸ். ஏன் அஸ் டாலஸ்ன்னு போட்டாலும் தப்பு இல்லை, ரைட் தான். இருந்தாலும் கரெக்ட். நோ நெகட்டிவ் இருந்தாலும் ஸோ டாலஸ் லில்லி. இதே கான்செப்டில் இங்கே எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக், சிங்குலர் ஃபார்ம். நோ அதர் பீக் இஸ் ஸோ ஹை அஸ் எவரெஸ்ட். அவ்வளோதான். இங்கே பாருங்க, நோ அதர் பீக் இஸ் ஸோ ஹை அஸ் எவரெஸ்ட். அப்புறம் பாருங்க, அமெரிக்கா இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி, சிங்குலர் ஃபார்ம் கண்ட்ரி.
நோ அதர் கண்ட்ரி இஸ் ஸோ பவர்ஃபுல் அஸ் அமெரிக்கா. அப்படி ஒப்பிட்டு கண்ட்ரி சிங்குலர் ஃபார்ம் நோ அதர் கண்ட்ரி இஸ் ஸோ பவர்ஃபுல் அஸ் அமெரிக்கா. அது மாதிரி காந்திஜி இஸ் த கிரேட்டஸ்ட் லீடர். லீடர் சிங்குலர் ஃபார்ம் நோ அதர் லீடர் இஸ் ஸோ கிரேட் அஸ் காந்திஜி. அவ்வளோதான். நோ அதர் லீடர் இஸ் ஸோ கிரேட் அஸ் காந்திஜி. இதே கான்செப்ட் தான். இப்படித்தான் இந்த சூப்பர்லேட்டிவ் டு கம்பேரிட்டிவ், கம்பேரிட்டிவ் டு பாசிட்டிவ், த சூப்பர்லேட்டிவ் மாடலில் உள்ளது இப்படி தான் அமையும். இது எப்படி நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கணும்னா, இப்போ சூப்பர்லேட்டிவ் கொடுத்துட்டாங்க, இதுக்கு கம்பேரிட்டிவாக மாற்றுறது, பாசிட்டிவாக மாற்றுறது ஒரு பயிற்சி. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்பேரிட்டிவ் கொடுத்து அதை சூப்பர்லேட்டிவ் பாசிட்டிவாக மாற்ற சொல்லலாம். அப்போ கம்பேரிட்டிவை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறோம்னா, தேன் எனி அதர் சிங்குலர் ஃபார்மாக இருந்தால் சூப்பர்லேட்டிவ் த சூப்பர்லேட்டிவ் சிங்குலர் ஃபார்ம், தேன் எனி அதர் சிங்குலர் ஃபார்மாக இருந்தால் கம்பேரிட்டிவ் வந்து தேன் எனி அதர் சிங்குலர் ஃபார்மாக இருந்தால் சூப்பர்லேட்டிவ் த சூப்பர்லேட்டிவ் சிங்குலர் ஃபார்ம், கம்பேரிட்டிவ் தேன் எனி அதர் சிங்குலர் ஃபார்மாக இருந்தால் பாசிட்டிவ் நோ அதர் சிங்குலர் ஃபார்ம். அப்படின்னு நம்ம ஒரு விதியை வச்சுக்கிற வேண்டியதுதான், வரையறையை வச்சுக்கிற வேண்டியதுதான். தென் எனி அதர் சிங்குலர் ஃபார்ம் இன் கம்பேரிட்டிவ் பாசிட்டிவ் நோ அதர் சிங்குலர் ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கணும். இப்படி கம்பேரிட்டிவ் கொடுத்து சூப்பர்லேட்டிவ் பாசிட்டிவ் கேட்குறது. இப்போ பாசிட்டிவ் கொடுக்குறான் நோ அதர் சிங்குலர் ஃபார்ம், நோ அதர் சிங்குலர் ஃபார்ம் பாசிட்டிவ் கொடுத்தா சூப்பர்லேட்டிவ் த சூப்பர்லேட்டிவ் சிங்குலர் ஃபார்ம், நோ அதர் சிங்குலர் ஃபார்ம் பாசிட்டிவ் கொடுத்தா சூப்பர்லேட்டிவ் த சூப்பர்லேட்டிவ் சிங்குலர் ஃபார்ம், நோ அதர் சிங்குலர் ஃபார்ம் பாசிட்டிவ் கொடுத்தா கம்பேரிட்டிவ் தேன் எனி அதர் சிங்குலர் ஃபார்ம், நோ அதர் சிங்குலர் ஃபார்ம் பாசிட்டிவ் கொடுத்தா கம்பேரிட்டிவ் தேன் எனி அதர் சிங்குலர் ஃபார்ம். இப்படின்னு நம்ம வரையறை வச்சு இதில் வர்ற எக்ஸசைஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா சூப்பராக பண்ணலாம். இதுதான் சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவ், கம்பேரிட்டிவ் டு பாசிட்டிவ். இது ஒரு டைப். இங்கே வாங்க, யார் இருக்கா? மணி, மோகன், ராஜாவெலாம் இருக்காங்க. இது நம்ம என்ன சொல்லிட்டோம், மணி இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய்ஸ், ப்ளூரல் ஃபார்ம். இப்போ இதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படின்னா, கம்பேரிட்டிவ் பாருங்கள். கம்பேரிட்டிவ்னா என்ன அர்த்தம்? முதல்ல சூப்பர்லேட்டிவ்னா உயரமான பையங்களில் மணி ஒருத்தன் அப்படின்னு அர்த்தம். அப்போ மணி யாரை விட உயரம்? எல்லாரை விட உயரமா? இல்லை, ஒரு சில நபர்களை விட உயரம் அப்படின்னு சொல்லணும். இதில் இந்த தற்கால இவர்களை விடத்தான் உயரம், இவனை விட உயரம் இல்லை. அதை எப்படி நம்ம எழுதுறது? மணி இஸ் taller than many other boys. இதுதான் கான்செப்ட். many other or most other. இந்த கான்செப்டை புரியணும். நல்லா கவனம் பாருங்க. இது புரிஞ்சால் தான் சரியாக பண்ண முடியும். தாளர் தான் போட்டாச்சு. இங்கே என்ன இருக்குது? many other or most other plural form. இப்போ பாருங்கள், many is one of the tallest boys. ஒன் ஆஃப் த சூப்பர்லேட்டிவ் ப்ளூரல் ஃபார்மாக இருந்தால், ஒன் ஆஃப் த சூப்பர்லேட்டிவ் ப்ளூரல் ஃபார்மாக இருந்தால் கம்பேரிட்டிவ் தேன் மெனி அதர் ப்ளூரல் ஃபார்ம் தேன் மோஸ்ட் அதர் ப்ளூரல் ஃபார்ம். அவ்வளோதான். தேன் மெனி அதர் ஆர் மோஸ்ட் அதர் ப்ளூரல் ஃபார்ம். இந்த கான்செப்டில் புரிஞ்சுக்கிறோம். இப்போ இதுக்கு நம்ம எக்ஸசைஸ் எழுதணும்னா, Kala is one of the best dancers. One of the best dancers. இப்போ கலா இஸ், நம்ம இந்த கலாக்கான்னு சொல்லுவோமா இல்லையா? நம்ம சிவப்பா டிவிலெலாம் வருவாங்கள்ல, அந்த கலா மாஸ்டர். கலா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டான்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டான்சர்ஸ். இப்போ ஒன் ஆஃப் த சூப்பர்லேட்டிவ் ப்ளூரல் ஃபார்ம் அப்படி வந்தால் கம்பேரிட்டிவ் தேன் மெனி அதர் ப்ளூரல் ஃபார்ம். அவ்வளோதான், வேற இல்லை. கலா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். இது கம்பேரிட்டிவ். பெட்டர் தேன், பெஸ்ட்டில் பெட்டர் தேன் மெனி அதர் டான்சர்ஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. கலா இஸ் பெட்டர் தேன்
many other dancers. இப்படி தான் நம்ம சொல்லணும். இப்படி தான் சொல்லணும். அடுத்து பாருங்க. என்ன எழுதியிருக்கேன்? ஹார்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பீடஸ்ட் அனிமல்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ ஒன் ஆஃப் த சூப்பர்லேட்டிவ் ப்ளூரல் ஃபார்ம். அப்போ கம்பேரிட்டிவ் என்ன வரும்? தேன் மெனி அதர் ஆர் மோஸ்ட் அதர் ப்ளூரல் ஃபார்ம். அப்போ என்னது? ஹார்ஸ் இஸ் ஸ்பீடர் தென் மெனி அதர் அனிமல்ஸ். அவ்வளோதான். ஹார்ஸ் இஸ் ஸ்பீடர் தென் மெனி அதர் அனிமல்ஸ். இந்த கான்செப்டில் சொல்லிக்கணும். அடுத்து பார்க்க இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஒன் ஆஃப் த சூப்பர்லேட்டிவ் ப்ளூரல் ஃபார்ம் கம்பேரிட்டிவ் தேன் மெனி அதர் ஆர் மோஸ்ட் அதர் ப்ளூரல் ஃபார்ம். அப்போ என்னது? இந்தியா இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் மெனி அதர் கண்ட்ரிஸ் ஆர் மோஸ்ட் அதர் கண்ட்ரிஸ். இப்படி தான் நம்ம கம்பேரிட்டிவ் எழுதணும். இப்போ பாசிட்டிவ், அது என்ன பாசிட்டிவ்? பாசிட்டிவ் எப்படி எழுதுகிற? பாசிட்டிவ்னா மணியை போல் யார் உயரமாக இருக்கா? கொஞ்சம் பேர் இருக்கானா இல்லையா? அப்போ வெரி ஃபியூ பாய்ஸ், வெரி ஃபியூ பாய்ஸ். அதாவது ஃபியூ அதர் பாய்ஸ்னு எழுதுவாங்க. இது எப்படி எழுதுவாங்க? ஃபியூ அதர் பாய்ஸ்னு எழுதுவாங்க. ஃபியூ அதர் ப்ளூரல் ஃபார்ம், ஃபியூ அதர் பாய்ஸ். வெரி ஃபியூ பாய்ஸ் ஆர் ஃபியூ அதர் பாய்ஸ். நல்லா கவனம் பாருங்க. வெரி ஃபியூ பாய்ஸ். இப்போ என்ன அர்த்தம்? ஒன் ஆஃப் த சூப்பர்லேட்டிவ் ப்ளூரல் ஃபார்ம்னா பாசிட்டிவ், வெரி ஃபியூ ப்ளூரல் ஃபார்ம், வெரி ஃபியூ ப்ளூரல் ஃபார்ம். அப்போ வெரி ஃபியூ பாய்ஸ். இந்த ப்ளூரல் ஃபார்ம் இருந்துச்சு. அப்போ வெர்பு என்னவா மாறிடும்? ஆர், ஆர்னு மாறிடும். இஸ் தானே? சிங்குலர் ஃபார்மாக இருந்தால் தான் இஸ், ப்ளூரல் ஆர். டாலர் தென் த ஒன் ஆஃப் த டாலஸ்ட். பாசிட்டிவ் என்ன? அஸ், டால், அஸ். யார் அவங்க? மணி. அவ்வளோதான். இதுதான் பாருங்க. இது பாருங்க. இங்கே பாருங்க. வெரி ஃபியூ பாய்ஸ் ஆர் அஸ் டால் அஸ் மணி, அல்லது ஃபியூ அதர் பாய்ஸ் ஆர் அஸ் டால் அஸ் மணி. அவ்வளோ, வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்க. கலா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்சர்ஸ். அப்போ என்ன வரும்? வெரி ஃபியூ டான்சர்ஸ் ஆர் ஆஸ் குட் அஸ் கலா. அவ்வளோதான். வெரி ஃபியூ த டான்சர்ஸ் ஆர் ஒரு பாசிட்டிவ், ஆஸ் குட் அஸ் கலா. ஹார்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பீடஸ்ட் அனிமல்ஸ். வெரி ஃபியூ அனிமல்ஸ் are as speed as horse. Very few animals are as speed as horse. அவ்வளோதான். அடுத்து பாருங்கள். இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரிஸ். என்னது? வெரி ஃபியூ கண்ட்ரீஸ் ஆர் as பவர்ஃபுல் as இந்தியா. அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். இப்போ இந்த கான்செப்டை இப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது பாருங்கள். சூப்பர்லேட்டிவ் டு கம்பேரிட்டிவ், கம்பேரிட்டிவ் டு பாசிட்டிவ். இப்போ ஒன் ஆஃப் த சூப்பர்லேட்டிவ் ப்ளூரல் ஃபார்ம் கம்பேரிட்டிவ் தேன் மெனி அதர் ஆர் மோஸ்ட் அதர் ப்ளூரல் ஃபார்ம் பாசிட்டிவ் வெரி ஃபியூ ப்ளூரல் ஃபார்ம். இந்த கான்செப்ட். இப்போ சப்போஸ் என்ன பண்ணுவாங்க? தேன் மெனி அதர் பாய்ஸ். இந்த மாதிரி மணி இஸ் டாலர் தென் மெனி அதர் பாய்ஸ் அப்படின்னு போட்டு சூப்பர்லேட்டிவ் பாசிட்டிவ் கேட்பான். அப்போ என்ன? தேன் மெனி அதர் ப்ளூரல் ஃபார்மாக இருந்தால் சூப்பர்லேட்டிவ் ஒன் ஆஃப் த சூப்பர்லேட்டிவ் ப்ளூரல் ஃபார்ம் பாசிட்டிவ் வெரி ஃபியூ ப்ளூரல் ஃபார்ம். இந்த கான்செப்டில் மாற்றிக்கிறாங்க. அடுத்து பாசிட்டிவ் கொடுத்து கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் கேட்பேன். வெரி ஃபியூ ப்ளூரல் ஃபார்ம்னா சூப்பர்லேட்டிவ் ஒன் ஆஃப் த சூப்பர்லேட்டிவ் ப்ளூரல் ஃபார்ம் கம்பேரிட்டிவ் தேன் மெனி அதர் ப்ளூரல் ஃபார்ம். இது சின்ன வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கான்செப்டில் சின்ன வகுப்பு மாணவர்கள் கேட்க மாட்டாங்க. 9th 10th +1 +2க்கு இந்த மாடல் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4 டேட்டாவை கொடுத்துட்டு அந்த டேட்டாவை அட்ஜெக்டிவாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். நம்ம அடுத்த வகுப்புகளில் அந்த டேட்டா எப்படி இருக்கா, அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது என்னன்னு பார்ப்போம். இதை அப்படியே ஒரு தடவை எழுதிக்கங்க. இந்த 3க்கும் ஆன்சர் எழுதி பாருங்கள்.
இந்த 3க்கு ஆன்சர் எழுதி பாருங்கள். உங்கள் ஒர்க் புக்கு கிராமர் புக்கை பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். வாழ்த்துக்கள். மாணவ செல்வங்களே, அட்ஜெக்டிவ், பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் என்னென்னு பார்த்தோம். இதில் சின்ன சின்ன குறிப்புகள் கூடுதலாக ரொம்ப இருக்குது. நீங்கள் ஒர்க் புக்கு கிராமர் புக்கில் பார்த்துங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறனுங்கிறக்காண்டி சின்ன சின்ன குறிப்புகள் கொடுத்துருக்கோம். ஒரு 4 குறிப்பு என்னென்னு பார்ப்போம். தேன் இஸ் நாட் யூஸ்டு பட் யூஸ்டு டு. இங்கே பார்த்தீங்கன்னா சுப்பீரியர், இன்ஃபீரியர், ஜூனியர், சீனியர், பெரியர், போஸ்டரியர் இப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் மாதிரி தெரியும். கடைசியில் இந்த டாலரு, ஷார்ட்டரு, பிக்கரு இப்படி சொல்கிறோமா இல்லை, அது மாதிரி இருக்குது. இதெல்லாம் கம்பேரிட்டிவ் கிடையாது. எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ கம்பேரிட்டிவ் இருந்தால் தான் தேன் போடணும். இது வர நேரத்தில் தேன் போடணும்னு நம்ம யோசனை பண்ணுவோம். தேன் போடக்கூடாது, டூ போடணும் அப்படிங்கிறேன். இங்கே பாருங்கள், கண் இஸ் சுப்பீரியர் டு மோகன். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சுப்பீரியர் தேன் மோகன் இல்லை, சுப்பீரியர் டு மோகன். இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்துச்சுன்னா பக்கத்தில் டூ தான் போடணும், டூ தான் போடணும், டூ தான் போடணும். இது ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். அடுத்து பாருங்கள், ப்ரிஃபர் டு. இந்த ப்ரிஃபர்னு பார்த்து ப்ரிஃபர் ஒரு வேர்டு வரும், ஒன்று தள்ளி டேஷ் போட்டுப்போம். அது ப்ரிஃபர் டூன்னு தான் வரும். ஐ ப்ரிஃபர் காபி டு டீ. இங்கே பாருங்கள், ப்ரிஃபர் டு. இதெல்லாம் எரர் ஃபைண்டிங். இங்கே ப்ரிஃபர் காபி தேன் டீ அப்படின்லாம் எழுதி வச்சுருப்பான், அதான் தப்பு. ப்ரிஃபர் காபி டு டீ. இது உங்கள் புரிதலுக்காக எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள், would prefer to, would prefer to, would prefer to இந்த மாதிரி கான்செப்டில் தான் வரும். அப்போ பாருங்கள், would prefer தான்லாம் சொல்லக்கூடாது, would prefer to. இங்கே பாருங்கள், I would prefer to wait till evening, would prefer to. அடுத்து பாருங்கள், would rather than, would prefer than. நல்லா காணுமா, இந்த would rather, would prefer வந்து கொஞ்சம் தள்ளி போட்டாலும் அந்த தேன் போடணும். இங்கே கான்செப்ட் பாருங்கள், I would rather go by bus than by walk. இந்த கான்செப்ட் சென்டென்ஸை இந்த மாதிரி சென்டென்ஸை மாடலாக வச்சுக்கிட்டோம்னா எது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறப்ப எக்ஸாமினேஷனில் இதே மாடல் தான் இருக்கும். மாற்றிலாம் வரப்போகிறதில்லை, இதே மாடல் தான் வரும். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐ வுட் ராதர் கோ பை பஸ் தேன் பை வாக். அடுத்து பாருங்கள், ஐ வுட் ப்ரிஃபர் டு. இங்கே பாருங்கள், ஐ வுட் ப்ரிஃபர் டு ஸ்டே அட் ஹோம் தேன். இங்கே பாருங்கள், ஐ வுட் ப்ரிஃபர் தேன். இந்த மாதிரி கான்செப்டில் வரும். இது எதுக்குன்னா, தேன் இருந்தால் கண்ண முடியும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கம்பேரிட்டிவ் போடணும். கம்பேரிட்டிவ் வந்தால் பக்கத்தில் தேன் வரும், தேன் வந்தால் கம்பேரிட்டிவ். இப்படியே மாற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்லை, சில இதில் மாறுபாடாக இருக்கும்ங்கிறத சில இதை சொல்லியிருக்கோம். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க மாணவ செல்வங்களே. அட்ஜெக்டிவ்ஸை நம்ம இதோட நிறைவு செஞ்சுக்கிறோம். இதுலேயும் சில வேறுபாடுகள்லாம் இருக்குது. வாய்ப்பு கிடைக்கிறப்ப காலப்போக்கில் எரர் ஃபைண்டிங்கில் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். வாழ்த்துக்கள்.